நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். Matthew chapter 6 verse 34 Therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். காரணம், அவர் நம்முடைய நாளை தினத்தை அவர் கரத்தில் வைத்திருக்கின்றார். அநேக நேரங்களில் நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படுகின்ற போது இன்றைய நாளுக்குரியதான சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். இன்றைய நாளுக்குரியதான சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். எனவேதான் அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் நம்மை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த நாளில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுக பலன் ஜீவனை நினைத்து அவரை ஸ்தோத்தரிங்கள் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று. ஆம், நீங்களும் நானும் நம்மிடத்தில் இருப்பதை குறித்து நாம் சந்தோஷப்படுவதில்லை. நாம் நம்மிடத்தில் இல்லாதவைகளை குறித்தே தான் நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். எனவேதான் நம்மையும் அறியாமல் நம்முடைய சரீரத்தில் ஒரு வேதனைகள், ஒரு மனபாரம், ஒரு கவலை, ஒரு கண்ணீர் நம்மை எப்பொழுதும் அது நிறைத்து கொண்டே இருக்கின்றது. ஆம், இருப்பதில் சந்தோஷமா இருக்கின்ற போது இருக்கிறதுல தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டு, கர்த்தாவே நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி என்று சொல்கின்ற போது நீங்கள் நான் இந்த உலகத்தில் மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம். வேதம் சொல்கிறது, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பார்த்தீர்களா? அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ வல்லமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவோ என்று. எனவே எனக்கு பிரியமான தேவஜனமே, எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிச்சயமாய் காத்து கொள்ளும் என்று வேதம் சொல்கின்றது. எனவே இந்த நாளிலே நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுவோம். அவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிப்பார். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று. ஆம், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த தெய்வீக சமாதானத்திற்காக நன்றி. எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் எடுத்துக்கொண்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உலகத்தில் உள்ள அற்பமான ஜந்துகளுக்கு, அற்பமான மிருகங்களுக்கு நீர் போஷிப்பீர் என்றால் எங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவரே? எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே. நாங்கள் கவலைப்படாமல் இருக்கும்படியாய் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்திடலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.